துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி அருள்வாழ்வா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி இணையாழ்வா. மனநோயில் நான் மூழ்கி மழிகின்ற பொழுது, மனநோயில் நான் மூழ்கி மழிகின்ற பொழுது குணமாக வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. முன்னுரை. இறையேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க திரு அவை உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் அகமகிழ்வதில்லை. கடவுள் தாம் படைத்த உலகை பராமரிக்கிறார். தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் சாகாமல் வாழ்வதையே கடவுள் விரும்புகின்றார். சாத்தான் அதை தடுத்து மனிதனை சாகடிக்க முயற்சி செய்கின்றார். வாழ்வு கடவுள் வழியாக வந்தது, சாவு சாத்தான் வழியாக வந்தது என தெளிவுபட அறிகிறோம். இரண்டாம் வாசகத்தில் மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மையே முழுவதுமாக கையளித்தார். அந்த மீட்பு பேசுவதிலும் சிந்திப்பதிலும் நம்பிக்கையுடன் வாழ்வதிலும் ஒற்றுமையில் வளரவும் போன்ற காரியங்களால் வெளிப்பட புனித பவுல் தன் மடல் மூலம் அறிவுறுத்துகிறார். இன்றைய நற்செய்தியில் நம்பிக்கை மூலம் இரு புதுமைகள் நடக்கின்றன. ஒன்று, இரத்தப்போக்கூடிய பெண் குணமாவதல். 2, தொழுகை கூட தலைவர் யாயிர் மகள் உயிர் பெறுதல். இங்கு இரத்தப்போக்கூடிய பெண்ணின் உறுதியான நம்பிக்கை அவரை குணப்படுத்துகிறது. சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த பெண்ணும் குணம் பெற்று சமுதாயத்துடனான தனது உறவை புதுப்பித்து கொள்கிறார். பிறரால் ஒதுக்கப்பட்ட ஓரம் தள்ளப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் பாதையில் அடியெடுத்து வைப்போம். அடுத்து யாயிர் நம்பிக்கையுடன் தனது மகள் உயிர் பெற இயேசுவிடம் வருகிறார். தம்மை வாழ வைக்கும் கடவுள் சாவை விரட்டுகிறார். இதைத்தான் இந்த இரண்டாம் புதுமையில் பார்க்கிறோம். இறைவனில் நம் இதயம் மகிழும்போது சாவு நம்மை விட்டு பயந்து ஓடிவிடும். சாவை வெல்ல இத்திருப்பலி வழியாக நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இறைவனோடு இறைவனில் இணைந்தே பயணிப்போம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே கிறிஸ்துவே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புகின்றீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்கிடச் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அலகையின் பொறாமையால் சாபு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 முதல் 15, 23 முதல் 24. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை
அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த சாயலின் அவர் உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பள்ளத்தாக்கிலிருந்து ஏறிவர செய்தி சாவு குழலில் இறங்கி எனது உயிரை காத்தே. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே எனக்கு செவி சாயும். என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீரின் புலம்பலை களிநடமாக மாற்றிவிட்டீ. என் கடவுளாகிய ஆண்டவரே, உனக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவே. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன்,
இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 7, 9 மற்றும் 13 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல இந்த அர்ப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களோ? அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாய் இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாய் சேகரித்தவருக்கும் எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்ற மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, திருவார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்தனர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவரில் ஒருவரான யாயீர் என்பவர் ஆண்டவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார். அவர் நிலைமை மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில்
நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அந்த பெண் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்றியது. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்து கொண்டார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை உணர்ந்தவராய் மக்கள் கூட்டத்தை பார்த்து, என் மேலுடையை தொட்டது யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள், இந்த மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டு வருகிறது, என்னை தொட்டவர் யார் என்று எப்படி கேட்க முடியும் என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திரு இருதய மாதத்தின் கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். திரு இருதய ஆண்டவரின் ஆலயமாக இருக்கிறது. இந்த மாதத்தை நீங்கள் கோலாகலமாக கொண்டாடியிருப்பீர்கள். ஆம், திரு இதயம் என்று சொல்லும்போது அந்த அன்பு இதயம்தான் இப்படிப்பட்ட நோயாளிகளை தொட்டு வாழ்வு கொடுத்திருக்கிறது. அந்த வாழ்வு கடவுள் படைக்கும்போது எப்படி கொடுத்திருக்கிறார் என்பதை சாலமோன் ஞான புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் கடவுள் மகிழ்ச்சி கொள்வது கிடையாது. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தையும் படைத்தார். அழிய வேண்டும் என்பதற்காக எதையும் படைக்கவில்லை. இருக்க வேண்டும். படைப்பு என்றால் அது வாழ வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் அனைத்தையும் படைத்தார். கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த சாயலில், கடவுள் தம் சாயலில் மனிதனை படைத்தார். ஆனால் பசாசின் பொறாமையினால் மனிதன் தவறிப்போனான். சாவு வந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாகிறார். பாருங்கள், அந்த ஞான புத்தகத்திலே வாழ்வின் மதிப்பை, வாழ்வின் உயர்வை அழகாக சாலமோன் எழுதியிருக்கிறார். உண்மைதான், கடவுள் வாழ்வோரின் கடவுள், இறப்பவருடைய கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். ஆகவேதான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது விவிலியத்திலே. காரணம் என்ன? அவர்களெல்லாம் இறந்தாலும் இறைவனிடத்திலே வாழ்கின்றார்கள். நமக்கு இறப்பு வந்திருக்கிறது என்றால் அது பாவத்தினால் வந்திருக்கிறது. ஆகவே அந்த பாவம்
மனிதனை தொட்டு விட்டதென்றால் மனிதன் இறப்புக்குரியவன், அழிந்து போகக்கூடியவன். காரணம், அந்த பாவம் மனிதனுடைய உடலையும் உள்ளத்தையும் அழிவுக்கு இட்டு செல்லுகிறது. அதை முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாவது புத்தகத்திலே சொல்லுகின்றார், நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள். ஆம், நாவன்மை, நம்பிக்கை, பேரார்வம், நல்ல அறிவு, இது எல்லாமே கடவுள் கொடுத்தது. கடவுள் மனிதனை படைத்தார் என்றால் வெறும் உடலை வைத்து நீ வாழ் என்று சொல்லவில்லை. உடலை விட முக்கியமானது நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம். ஆம், நம் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு பலம் கொடுக்குதோ அதுபோல ஒரு விசுவாசிக்கு நம்பிக்கை பலன் கொடுக்கும், வாழ்வு கொடுக்கும். ஆகவே இறை நம்பிக்கையிலும் தன்னம்பிக்கையிலும் வளரும்போது நாம் வாழ்விலே வெற்றி பெறுவோம், வளர்ந்து கொண்டே இருப்போம். சுய நம்பிக்கையிலே நாம் பெருமிதம் கொள்ள முடியாது. இறை நம்பிக்கை முக்கியம், பிறகுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை அதிகமாக கொண்டவர்கள் தற்பெருமை சிலாக்கியத்திலே வாழ்ந்து விடுவார்கள், இறைவனை புறக்கணிப்பார்கள். எனக்கு இவ்வளவு இருக்கிறது, எனக்கு நிறைய அறிவு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, சொத்து சுகம் இருக்கிறது, அது போதும் என்று இருப்பவர்கள் அறிவை விட்டு ஒதுங்கி வாழ்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் அவர்களுக்கு இறைஞானம் இல்லை. உண்மையான செல்வம் எது என்றால் இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையிலே நாம் வாழும்போது அதுதான் ஒப்பற்ற செல்வம், அதுதான் நம்முடைய வல்லமை, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அந்த இறை நம்பிக்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பவுலடிகளார் கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். அந்த கொரிந்தியர் ஊருக்கு செல்லும் போதெல்லாம் அவர்களை பார்த்து அவர் பெருமிதம் கொள்ளுகிறார். அந்த கொரிந்தியர்களை மனந்திருப்பினார், அங்கே திருச்சபையை உருவாக்கினார். அவர்களுக்கு அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டே இருப்பார். அப்படி எழுதும் கடிதத்திலே சில வரிகள் தான் இங்கே இருக்கிறது. அந்த மக்களை பெருமையாக பார்க்கிறார். காரணம், அவர்களிடத்திலே இறை நம்பிக்கை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நல்ல நாவன்மை இருக்கிறது, பேர் ஆர்வம் இருக்கிறது. நல்லதிலே நன்மை செய்வதிலே பேர் ஆர்வம் வேண்டும். நாம் நன்மை செய்யும் போதெல்லாம் இறைவன் நம்மோடு இருக்கிறார், இறைவனுடைய சாயல் நம்மோடு இருக்கிறது. அந்த நன்மைத்தனம்தான் என்றுமே நமக்கு வாழ்வு கொடுக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார், எந்த அளவையால் அளப்பீர்களோ அந்த அளவையால் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் எதை கொடுக்கின்றோமோ அதைத்தான் பெற்றுக்கொள்வோம். அதை பவுலடிகளாரும் என்ன சொல்லுகிறார், விதை விதைத்தவன் விதைத்தான் அறுப்பான், வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான். ஆக அந்த ஒரு மேலான இறை வார்த்தை நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது? நன்மை செய்து கொண்டே போகும்போது ஆண்டவருடைய கிருபை
இறை பிரசன்னம் நம்மோடு கூடவே வரும். அந்த இறை பிரசன்னத்தை நாம் எடுத்து செல்லுகிறோம் எங்கு சென்றாலும். அந்த இறை பிரசன்னத்தை தான் 3வது வாசகத்திலே பார்க்கிறோம். நற்செய்தியிலே, மார்க்கு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 2 புதுமைகள். மக்கள் கூட்டம் ஆண்டவரை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த மக்கள் கூட்டத்திலே அநேகர் பயன்பெறுகிறார்கள். அவரை தொட்டால் போதும், அவரோடு உரசினால் போதும், நாம் கடவுளுடைய கிருபையை பெறுவோம் என்ற நம்பிக்கை. இந்த பெண் இரத்தப்போக்கினால் 12 ஆண்டுகள் கஷ்டப்படுகிறாள். மருத்துவத்துக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலவழித்தால் பயனில்லை. வாழ்வின் ஓரத்துக்கே வந்துவிட்டால் இனி அவளுக்கு சாவு. அந்த சாவுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த பக்கம் வருகிறார். ஆண்டவருடைய ஆவி இந்த பெண்ணுக்கு தூண்டிவிட்டு, நீ வெளியே போ, அந்த கூட்டத்தை பார் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த பெண் வெளியே வர வெட்கப்படுகிறாள், பயப்படுகிறாள். மெலிந்த உடல், சாகம் தருவாயில் இருப்பவளுக்கு யாரையும் பார்க்க முடியாது. ஆகவே உள்ளே தன் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கிறாள். நொந்து போய் தன்னுடைய வாழ்வை நினைத்து வருத்தப்படுகிறாள். அப்படிப்பட்ட அந்த வாழ்வின் ஓரத்துக்கே வந்தவளுக்கு ஆண்டவருடைய ஆவி என்ன சொல்லுகிறது? நீ வீட்டை விட்டு வெளியே வா. அப்படி என்றால் உன்னுடைய விசுவாசமென்மையை விட்டு, நம்பிக்கையில்லா தன்மையை விட்டு நீ வெளியே வா. வந்து நம்பிக்கையின் ஆண்டவரை பார், வாழ்வு கிடைக்கும் என்று ஆவியானவர் அந்த பெண்ணை உந்துகின்றார். சரி என்று சொல்லி வெளியே வந்து பார்க்கும்போது கூட்டம். ஏன் இவ்வளவு கூட்டம் என்று கேட்கிறாள். மக்கள் சொல்லுகிறார்கள், என்னம்மா உனக்கு இன்னும் தெரியாதா? மெஸ்ஸியா வந்திருக்கிறார், எத்தனையோ பேருக்கு வாழ்வு கொடுக்கிறார், நோயாளிகளை குணப்படுத்துகிறார், முடவர்களையெல்லாம் நடக்க வைக்கின்றார், குருடரை பார்க்க வைக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மாபெரும் மனிதரை தேடி மக்கள் தொடர்ந்து செல்லுகிறார்கள். நீ என்ன கூட்டம் என்று கேட்கிறாயே என்று. அப்போ இவ்வளவு பேர் அவரை நம்பி செல்லுகிறார்கள் என்றால் நானும் ஏன் அவரை நம்பி செல்லக்கூடாது என்று தன்னுடைய மேல் போர்வையை எடுத்துக்கொண்டு போர்த்தி கொண்டு வெளியே வருகிறார். அவர்கள் காலத்திலே அந்த மேல் உடையை போடும்போது அதுதான் மனிதனுக்கு கௌரவம். சில பேர் கௌரவமாகவும் போடுவார்கள், பரிசேயர்கள் எல்லாம். ஆனால் பெரும்பாலும் மேல் உடையை போத்திக்கொண்டு வெளியில் வரும்போது அது ஒரு கௌரவமான ஒரு தோற்றம், மதிப்புக்குரிய தோற்றம். இந்த மேலுடை எதை காட்டுகிறது? விசுவாசமில்லாத அவள் விசுவாசம் என்னும் போர்வையை தன்மேல் போர்த்தி கொண்டு ஆண்டவரை பின் செல்லுகிறாள். அப்போது கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. எப்படி அந்த மனிதர் முன்னால் நான் போய் நிற்பேன்? இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, அங்கே போனால் என்னை நசுக்கி விடுவார்களே, நானும் எலும்பும் தோளுமாக இருக்கிறேனே, எப்படி செல்லுவது? அவர் முன்னால் எப்படி போய் நிற்பது? அப்போது ஆவியானவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, அவர் முன்னே செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை, அவர் பின்னாலேயே போய் அவரை ஆடையை தொடு போதும் என்று ஆவியானவர் உந்துகின்றார். பிறகுதான் அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை வருகிறது. இவ்வளவு பேர்
அவரை நம்பி செல்லுகிறார்கள் என்றால் நானும் ஏன் அந்த நம்பிக்கையிலே அவரை தொடக்கூடாது? அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும், நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கை வாழ்வாக வருகிறது. அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரை தொட்டால், குணம் பெற்றால், அந்த குணம் பெற்றதை தன் உடலிலே உணர்ந்தாள். ஆகவே மெதுவாக தன் வீட்டுக்கு செல்ல நினைக்கின்றாள். யாருக்கும் தெரியாமல் போய்விடுவோம். இந்த வியாதியை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் விடுவாரா? அவர்தானே இந்த பெண்ணை வரவழைத்தது. அவருடைய ஆவிதானே இந்த பெண்ணை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்தது. அப்படி இருக்கும்போது அந்த பெண் இந்த கூட்டத்துக்கு சாட்சி சொல்ல வேண்டுமே. எப்படி அந்த பெண்ணை போக விடுவார்? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், யார் என்னை தொட்டது? சீடர்கள் ஆண்டவரிடம் கோபப்படுகிறார்கள். இவ்வளவு பேர் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், உன்மேல் வந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் உன்னை தொடுகிறார்கள், யார் தொட்டது என்று எப்படி கேட்கலாம்? ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் என்னை தொட்டது யார்? வல்லமை என்னிடமிருந்து வெளியேறுகிறதை நான் உணர்கிறேன் என்று சொல்லும்போது அந்த பெண் பயந்து போய் ஆண்டவர் முன் வந்து தனக்கு நேரிட்டதையெல்லாம் விவரமாக மக்கள் கேட்கும்படியாக சொல்லுகிறாள். அதுதான் சாட்சியம். ஆக அந்த பெண்ணுக்கு நடந்தது ஒரு மாபெரும் அற்புதம். சமூகத்திலே, அந்த சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட அந்த பெண் இப்போது சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்கின்றார். பாருங்கள், வாழ்வு இழந்த அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கின்றார். அது ஒரு உயிர்ப்பு வாழ்வு, ரெசரக்ஷன், மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொள்ளுதல். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவினரிடத்திலே, நம்முடைய குழந்தைகளிடத்திலே, உடன்பிறப்புகளிடத்திலே நாம் அந்த புதுமையை கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை. விசுவாசம் என்னும் பின்னணியிலே ஆண்டவருடைய வல்லமை அழகாக செயல்படுகிறது. அந்த விசுவாசத்தின் வல்லமையிலேதான் நாம் அனைவரும் நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம், திரு இருதய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய விசுவாசம் இறை நம்பிக்கை. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையிலே நாம் என்றும் வாழும்போது நமக்கும் அந்த அற்புதம் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், மாட்சி கிடைக்கும், புது வாழ்வு பெறுவோம். அதற்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச அறிக்கையை சமர்ப்பிப்போம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மனையிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராகுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார்.
அன்புமிக்க இறை மக்களே, நம்முடைய தாய் திருச்சபைக்காகவும் தாய் நாட்டிற்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் தேவைகளுக்காகவும் பங்கு குருவினுடைய கருத்துக்களுக்காகவும் பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்கள் குழந்தைகளுக்காகவும் அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள், படுத்த படுக்கையில் இருப்போர், துன்பத்திலே வேதனைப்படுவோர், சிறைப்பட்டோர் அனைவருடைய நலனுக்காகவும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. தூய உள்ளத்தாருக்கு துணையாய் இருப்பவரே, திரு அவையில் உள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவார்த்தார் மற்றும் இறையும் நம்பிக்கையாளர்கள் அனுதினமும் ஜபத்திலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் இயேசுவின் மனநிலை பெற்றவர்களாக வாழ மலர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த இறைவா, இப்போது இந்திய திருநாட்டை ஆளுகை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் நாட்டையும் நாட்டிலுள்ள மக்களையும் மதம், இனம், மொழி பாகுபாடின்றி வழிநடத்தச் செல்லும் பாதைக்கு நீர் ஒளியாக இருந்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். பருவின் அன்புமிக்க தந்தையே, எம் இறைவா, இன்றைய இளைய தலைமுறையினர் இறையாட்சியின் விளிம்புகளை தங்களுக்குள் பெற்று இச்சமுதாயத்திற்கு புனிதர்களைப் போல் முன்மாதிரியான நல்வாழ்வு வாழ்ந்திடவும் இரக்கத்தை காட்டவும் நல்லவர்களாக வாழ வரமலர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். துன்பப்படுவோருக்கு துயர் துடைக்கும் எம் இறைவா, அன்று நம்பிக்கையோடு உம்மிடம் வந்து குணம் பெற்றவர்களை போன்று இக்கால கட்டத்திலும் பலவிதமான நோயினாலும் கஷ்டத்தினாலும் துன்போருக்கு நீரே துணையின்றி துயர் துடைக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, நாங்கள் அறிக்கையிட்ட இந்த மன்றாட்டுக்களையும் கருத்துக்களையும் இன்னும் எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற எத்தனையோ எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், கவலைகள், ஏமாற்றம், தோல்வி, வியாதி, வருத்தம் அனைத்தையும் உம்முடைய கரத்தில் வைக்கின்றோம். இவற்றை ஏற்று எங்களுக்கு தேவையானதை தந்து எங்கள் வாழ்வை வளப்படுத்தி நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உயர்த்தி நான் பெற்றதை போல
சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய திருப்பலியானது இல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல நேத்திய இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் தர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் அன்பு மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளே, உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்கு திருவுளமானீர். இவ்வாறு உமது மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமாக திரு அவையாக திகழச் செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்கின்றீர். ஆகவே அதிதூதர் வானவர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றானவர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஏது நம்பிக்கையின் மறைபொருள்? ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய நம்பிக்கையாளர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அண்டோனி சாமி மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், குடும்பத்தினர், குழந்தைகள் அனைவரோடும் உமது திருச்சபையை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இந்நுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி
தீயும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உயிர்த்த நாளிலே உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கேற்ப உமது திரு அவைக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். ஆமென். திருமண அறிக்கை. நமது பங்கு தந்தை திருப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். நம்முடைய பங்கு பிள்ளைகளுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அனைவருக்கும் மறைக்கல்வி வகுப்புகள் காலை சரியாக 8 மணிக்கு தொடங்கும். பிள்ளைகளை அனுப்பும்போது விவிலியம் நோட்டு புத்தகம் கொடுத்து அனுப்பவும். அடுத்த ஞாயிறு நம் பங்கு திருவிழா வரவு செலவு கணக்குகள் கொடுக்கப்படும். அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் நோட்டு புத்தகம் பணம் கொடுக்காதவர்கள் தயவு செய்து இந்த வாரத்தில் கொடுத்துவிடவும். பிள்ளைகளுக்கான ஸ்காலர்ஷிப் மற்றும் 10ஆம் 12ஆம் வகுப்பில் பங்கு அளவில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்க இருக்கிறோம். அதற்கான அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து பங்கு அலுவலகத்தில் கொடுக்கவும். 3ஆம் தேதி புனித தோமையார் அப்போஸ்தலர் விழாவையும் 6ஆம் தேதி புனித மார்கரெட் விழாவையும் சிறப்பிக்கின்றோம். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை புனித சேவியர், புனித சூசையப்பர், தோமையார், பேதுரு,
செவ்வாய்க்கிழமை அன்னை தெரேசா அசிசியார், புதன்கிழமை புனித கிளாரா நல்லாயன் அன்பியங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அன்பிய பொறுப்பாளர்கள் உதவி பங்கு தந்தையை சந்திக்கவும். சென்ற வார காணிக்கை ரூபாய் 25,350. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்டு இப்புனித பழிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. பங்கு தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் அருள் சகோதரிகளின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெரிய தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவனீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை கடவுளாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.